ஜெபித்த ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய வார்த்தையை கூடி வந்து கேட்கும்படியாய் கிருபை செய்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேகர் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் உடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு செல்லட்டும். சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவு ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு உண்டாகட்டும். சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துவீராக. சத்தியம் இன்றைக்கு அநேகரை விடுதலையாக்கட்டும், ஆறுதல் அளிக்கட்டும், பலப்படுத்தட்டும். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். ரோமர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்குவோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6-10 வசனங்கள். 2 வாரமாக அதை பார்த்தோம். இந்த வாரம் இன்னொரு முறை இதை பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அடுத்த வசனத்துக்கு போவோம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். இதை கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி முடித்தாச்சு ஆக்சுவலாக போன வாரமே. ஆனால் இதில் இன்னொரு வாரம் ஏன் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா, இந்த 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியத்தினால. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஒரு பெரிய உபதேசத்தை குறித்த ஒரு குழப்பம் இங்கே உண்டாகிறது. நாம் நியாயத்தீர்ப்பு கிரியைகளுக்கு தக்கதாக இருக்க போகிறதுனா, அப்போ நாம் நீதிமானாக்கப்படுகிறதும் கிரியைகளின்படி தானே அப்படின்ற கேள்வியை சிலர் எழுப்புகிறார்கள், அப்படி நம்புகிறார்கள். இது அவங்களுக்கு பெரிய ஆதாரமாக நினைக்கிறாங்க. அதாவது, if we are going to be judged by our deeds, then is it not right to say that we will be justified by our works? அவனுக்கு கிரியைகளுக்கு தக்கதாக தான் நியாய தீர்ப்பு கிடைக்க போகுதுன்னா, அப்போ கிரியை தானே முக்கியம். கிரியை தானே என்ன தேவனுக்கு முன்பாக நீதிமானாகவும் ஆக்குது. அப்போ கிரியையினால் தான் நான் நீதிமானாக முடியும், இயேசுவின் பேரில் வைக்கிற விசுவாசத்தினால் அல்லவே அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. இதனால தான் இதை இன்றைக்கி கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான டாக்டரின், சாதாரண டாக்டரின் கிடையாது. ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தின் ரொம்ப திறவுகோல் போன்ற ஒரு உபதேசம் இது. ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் என்ன நம்ம நம்புகிறோம்? மனுஷன் கிரியினால் நீதிமானாக்கப்படுறதில்லை. கிரியினால் எந்த மனுஷன் நீதிமானாக முடியாது. அவன் கடவுளுடைய கிருபையினால தான் நீதிமானாக்கப்படுகிறான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். கடவுள் கிருபையாக நம்ம நீதிமானாக்குறாரு. அப்படி தான் நமக்கு நீதி கிடைக்குது. இலவசமாக தேவ நீதி நமக்கு கொடுக்கப்படுறது. அப்படி தான் நம்ம நீதிமானாக்கப்படுற மொழிய, நான் பர்ஃபெக்டாக இருந்ததுனால கடவுளை என்னை ஏற்றுக்கிறது கிடையாது. நான் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஏற்றுக்குவார்னா இந்த ஜென்மத்தில் அது நடக்க போகிறதே கிடையாது. இது ஒரு முக்கியமான டீச்சிங். ரட்சிப்பை பற்றிய முக்கியமான போதனை என்னென்னா, விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். அவர் எனக்கு அவருடைய நீதியை தர்றார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்கு தம்முடைய நீதியை 33 வருஷம் பர்ஃபெக்டாக வாழ்ந்து அந்த நீதியை என் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அதனால தான் தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் செய்த பாவங்கள், அதன் தண்டனை எல்லாம் அவர் மீது வைக்கப்பட்டது. இப்படித்தான் நான் நீதிமானாக எண்ணப்படுகிறேன் அப்படின்னு தான் வேதவசனம் போதிக்குது. ஆனால் இந்த வசனம் ஒரு குழப்பத்தை கொண்டாந்து விட்டுருதுங்க. அதனால் ரொம்ப பெரிய ஒரு டாக்டரினல் சர்ச்சை இங்கே கிளம்புகிறது. கிரியையினால தான் நம்ம நியாயம் தீர்க்கப்படுவோம்னா, கிரியையினால தானே நம்ம நீதிமானாக்கப்படவும் முடியும் அப்படிங்கிற கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான். அதனால் அதுக்கு பதிலளிக்க இன்றைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை 3 விதமாக பார்ப்போம் நம்ம இன்றைக்கி. ஒன்று, இந்த பகுதியிலிருந்து பவுல் அப்படி போதித்திருக்க வாய்ப்பே கிடையாது, போதித்திருக்கவே முடியாது. கிரியையினால்தான் மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான்ற போதனை இந்த பகுதியிலேருந்து வரவே முடியாது. பவுல் அதை போதிச்சிருக்கவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறத முதல்ல காண்பிக்க விரும்புகிறேன். வேத வசனத்திலேருந்து உங்களுக்கு அப்படி அவர் போதிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா இந்த பகுதியினுடைய சாராம்சமே என்ன? கிரியினால் அல்ல,
விசுவாசத்தினால தான் நம்ம நீதிமானாக்கப்படுறோம் தான் ரோமருடைய போதனையே அதுதான். அதனால் பவுல் இந்த பகுதியில் அதை போதிச்சிருக்கவே முடியாதுங்கிறத வசனத்திலேருந்து உங்களுக்கு காண்பிக்கிறார். முதல் காரியம் அது. ரெண்டாவது, என்ன தான் இங்கே போதிக்கிறார்? இப்போ அவர் அதை போதிக்கல தான், கிரியையினால் நம்ம நீதிமானாக்கப்படுறோன்றதை போதிக்கல தான், நம்முடைய கிரியை தான் நம்மளை ரட்சிக்கிறதுங்கிறத போதிக்கலைன்னா அப்புறம் என்ன போதிக்கிறாருங்க? அதை காண்பிக்க போகிறேன். மூணாவது, இது நமக்கு எப்படியெல்லாம் இன்றைக்கு அர்த்தமாகிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் இந்த சத்தியம் அர்த்தமாகிறது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த மூணாவது காரியம் வந்து எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ முதலாவது, இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் பால் டு டீச் தட் வி ஆர் ஜஸ்டிஃபைட் பை ஒர்க்ஸ் அப்படிங்கிறது காமிக்கிறது. நாம் கிரியினால் நீதிமானாக்கப்படுறோம் என்ற பவுல் போதிக்கிறார்னு எண்ணுவது தவறு. ஏன்னா அப்படி போதிச்சிருக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாதுங்கிறத காண்பிக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த முழு பகுதியுமே எந்த மனுஷனும் தன்னுடைய கிரியினால் நீதிமானாக்கப்பட முடியாது என்பதை போதிக்கிற பகுதி அதாங்க. இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது? ரோமர் 1:18 ஆரம்பிக்குது. ரோமர் 18 எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே ஆரம்பித்து ரோமர் 3:20 பாருங்கள். அங்கே வரைக்கும் ஒரு செக்ஷன். நான் உங்களுக்கு முதலே சொன்னது 1:18 3:20 வரைக்கும் ஒரு செக்ஷன். 3:20 பாருங்கள். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவன் முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. அப்போ இந்த ஹோல் செக்ஷன் எதை பற்றியது? எந்த மனுஷனும் தன்னுடைய கிரியையினாலே தேவன் முன்பாக நீதிமானாக எண்ணப்படவே முடியாதுங்கிற நிரூபிக்கிற பகுதி இது. அதனால் கவனிச்சிங்க. அதுதான் இந்த முழு பகுதியினுடைய குறிக்கோள். இந்த 18ஆம் வசனத்துக்கு முன்னால் 16-17 வருது. அதை கொஞ்சம் கவனிங்க. அதை சொல்லிட்டு தான் 18 சொல்கிறார். 16 என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை பற்றி சொல்கிறார். அதை பற்றி நான் வெட்கப்படுறதில்லை. ஏன்னா இது மூலமாக இந்த சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிப்பு உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சுவிசேஷத்தை குறித்து ஏன் அவர் பெருமைப்படுறாரு, வெட்கப்படுறதில்லை? ஏன்னா தேவன் எப்படி தம்முடைய நீதியை மனுஷருக்கு தருகிறார், அவருடைய பெர்ஃபெக்ஷனை மனுஷனுக்கு கொடுத்து அவன் அக்கௌண்ட்டில் போட்டு அவனை எப்படி நீதிமான் ஆக்குகிறார் என்பதை பற்றியதான் சுவிசேஷம் அப்படிங்கிறார். மார்ட்டின் லூத்தர் இதுதான் தேடிட்டு இருந்தார். அவருக்கு வந்து நான் நீதிமானாக இருக்கணும், கடவுளுக்கு முன்னால் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஒரு நல்ல பக்தியான மனுஷன். ரொம்ப ட்ரை பண்ணுறார். முழங்கால்லையே நடந்து போகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணி எப்படியாவது கடவுள் முன்னால் கடவுள் என்னை ஏற்றுக்குவாரா அப்படின்னு ட்ரை பண்ணுறார். எல்லாம் பண்ணி கடைசியில் அவருக்கு வெறுத்து போயிட்டார். இன்னும் எனக்கு பாவி மாதிரி தான் உணர்றேன், இந்த பாவின்ற உணர்வு போக மாட்டேங்குது, நான் தேவனுடைய பிள்ளைங்கிறது வரவே மாட்டேங்குது. அப்போ எப்படி தான் நான் நீதிமான் ஆகிறது? எவ்வளோ கரெக்டாக நடந்துக்கிறேன், எவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்துக்கிறேன், அப்போ கூட எனக்கு நான் நீதிமான்றது வர மாட்டேங்குது, நான் பாவின்றது தான் எனக்கு மனசில் இருக்குது அப்படி யோசிச்சுட்டு இருந்தார். அவருக்கு இந்த 17ஆம் வசனம் தான் இந்த ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை உண்டாக்குனதே இதுதான். மார்ட்டின் லூத்தர் அதை தேடிட்டு இருந்தார். எப்படி நான் நீதிமானாவது, தேவன் முன்பாக எப்படி நான் நீதிமானாக வெறுத்துட்டார். ஒரு பாதிரியார்கிட்ட போய் சொல்கிறார், என்னையா இது, அவர் வந்து நான் எவ்வளோ கரெக்டாக இருந்து பார்க்குறேன், ஆனால் இது வந்து உன் நீதி அழுக்கும் கந்தையுன்றாரு. என் பர்ஃபெக்ட் நீதியை வந்து அழுக்கும் கந்தைன்றார். அப்போ என்ன தான் கொண்டாடுறது? நான் மனுஷன், என்னால் முடியலையே, என்னால் முடியாத கேட்குற கடவுள் நல்ல கடவுளா? என்னால் எது முடியாதோ அதை கேட்குறாரு, இது நியாயமா அப்படின்னு வருத்தப்பட்டாராம் போய் ஒருத்தர்கிட்ட. அப்புறம் அவர் போதிக்கும்போது திடீர்னு இந்த வசனம் அவருக்கு வெளிச்சம் அடிச்சுது. பற்றி இந்த வசனத்தை வாசித்துட்டு தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறதுன்னு வாசித்த உடனே அவருக்கு திடீர்னு வெளிச்சம் அடிக்குது. என்ன வெளிச்சம்? இந்த சுவிசேஷத்தில் தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறதுனா இந்த சுவிசேஷம் என்ன சுவிசேஷம்? கடவுள் எப்படி நீதியாக இருக்க முடியாத மனுஷனுக்கு, அதாவது அவனுடைய நீதி அழுக்கும் கந்தையுமா இருக்குது, அவனுடைய பெர்ஃபெக்ஷன் ஒன்றுமே கிடையாது, கடவுளுக்கு முன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அப்படிப்பட்ட மனுஷனுக்கு அவனால் நீதியை கொண்டு வர முடியல, தேவன் கேட்குற நீதியை கொண்டு வர முடியல, அவனுக்கு கடவுள் எப்படி தன்னுடைய நீதியை தருகிறார் இலவசமாக, அதுதான் சுவிசேஷம்
அதுதான் அர்த்தம். அது தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனா, சுவிசேஷத்தின் மூலமாக தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? மனுஷனால் கொண்டாட முடியாத நீதியை கடவுள் இலவசமாக அவனுக்கு தர்றார். இதுதான் சுவிசேஷம். இதுக்காகவே 33 வருஷம் இந்த உலகத்தில் பர்ஃபெக்டாக வாழ்ந்து அந்த பர்ஃபெக்ஷனை நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறார். இப்போ கடவுள் நம்ம பார்க்கும்போது பர்ஃபெக்டாக பார்க்குறாரு. இப்படி தான் மனுஷன் நீதிமான் ஆக முடியும். வேறு வழியில் நீதிமானாகவே ஆக முடியாது. ஏன் பாவத்தெல்லாம் அவர் அக்கௌண்ட்டில் போட்டார், அவருடைய நீதியெல்லாம் ஏன் அக்கௌண்ட்டில் போட்டார். இதுதான் பைபிள் டீச்சிங். இதைத்தான் இந்த பகுதியே போதிக்கிறது. அப்போ ஒரு மனுஷனும் தன்னுடைய கிரியினால் நீதிமானாக்கப்பட முடியாதுன்றதான் அந்த செக்ஷனுடைய போதனையே. இது இன்னும் நம்ப முடியலன்னா நீங்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க, இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிடுறாங்க. இது இம்பாசிபிள், அதை டீச் பண்ணியிருக்கவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கிரியினால தான் நீதிமானாக்கப்படுறான்னு இங்கே போதிக்கிறாரா? கிடையவே கிடையாது, இருக்கவே முடியாதுன்றேன் நான். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? யாரை பார்க்கலாம்? யூதர்களுக்கு பார்த்து சொல்கிறாரு, புறஜாதியாரை பார்க்கலாம் நம்ம விசேஷமானவர்களா? ஏன்னா யூதர்களுக்குள்ள அந்த ஒரு இது இருக்குது. நான் யார், அவன் யார்? அவன் பாவி, அவன் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன். நான் கடவுளுடைய பிள்ளை, எனக்கு 10 கற்பனை இருக்குது, பலிகள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நாங்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷலாகும், ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்களை பார்க்கலாம் நாங்கள் விசேஷமானவர்களா? எவ்வளோ வேணும் விசேஷித்தவர்கள் அல்ல, கிடையாது, கொஞ்சம் கூட விசேஷித்தவர்கள் அல்லன்றார். இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இதனால தான் யூதர்கள் பவுலை வெறுத்தாங்க. உனக்கும் புறஜாதியானுக்கும் வித்தியாசமே கிடையாது ஏன்ட்டார். யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாலே உங்களுக்கு காமிச்சிட்டேன்றார். இவ்வளோ நேரம் 2ஆம் அதிகாரத்துலலாம் அதான் காமிச்சார். என்ன காமிச்சார்? யூதர் கிரேக்கர் எல்லாரும் பாவத்துக்குட்பட்டவர்கள், எல்லாரும் பாவிகள் என்பதை நான் காமிச்சிட்டு வர்றேனே இவ்வளோ நேரம் அப்படிங்கிறார். இவ்வளோ நேரம் உங்களுக்கு காமிச்சிட்டேனே அப்படின்றார். ஸோ இந்த பகுதியை யூதருக்கு ஏதோ 10 கற்பனைலாம் இருக்கிறதுனால அவங்க அது வச்சு நீதிமான் ஆகிட முடியும் அப்படின்ற பகுதி கிடையாது. யாருமே நீதிமான் ஆக முடியாதுன்றது தான் பகுதி. இந்த பகுதியின் போதனையே அதுதான். ஒருவனும் நீதிமானாக முடியாது, எல்லாரும் பாவிகள் கடவுள் முன்னால். அதுதான் சொல்லிகிட்டே வர்றேன். யூதனுக்கும் கிரேக்கனுக்கும் புறஜாதியானுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறார். அடுத்த வசனம் பாருங்கள். அந்தபடியே, இப்போ சொன்னதை வச்சு சொல்கிறாரு, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? ஒருத்தன் கூட நீதிமான் இல்லை. அப்போ கற்பனைலாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளோ பலிகள் இருந்து என்ன பிரயோஜனம்? கற்பனைகள் இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவெல்லாம் போதனையெல்லாம் இருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளையாக பிறந்து என்ன பிரயோஜனம்? உடன்படிக்கை இருந்து என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் ஒரு மனுஷனை நீதிமான் ஆக்கவில்லையே என்றார். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இன்னும் நம்மளன்னா போங்க, 20ஆம் வசனத்துக்கு போங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவன் முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. எப்படி சொல்கிறார் பாருங்கள், நல்ல கவனிங்க. பாவத்தை அறிகிற அறிவு தான் நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது ஒழிய நியாயப்பிரமாணத்தினால் நீதி வர்றதில்லை. நான் பாவி என்கிற அறிவு தான் உண்டாகிறது. நான் பாவின்னு காமிக்கிறதுக்கு தான் நியாயப்பிரமாணம். 10 கற்பனை என்னை நீதிமான் ஆக்குறது கிடையாது. இப்படி சொல்கிறேன், 10 கற்பனை கொடுத்து நீ இதை செஞ்சிட்டுனா நீ நீதிமான் ஆகவே இது செஞ்சு நீ நீதிமான் ஆகிடலான்னு ஒருபோதும் கடவுள் சொல்லலை. செஞ்சு நீதிமானாக முடியாது. செஞ்சு நீதிமான் ஆகிறதுக்கு அது கொடுக்கப்படலை. அப்போ எதுக்கு கொடுக்கப்பட்டது? கொடுக்கப்பட்டதுன்னா பாவத்தை குறித்த அறிவு எனக்கு இல்லாமல் இருந்தது. நான் பாவி என்கிற அறிவு எனக்கு இல்லாமல் இருந்தது. நான் பாவி என்கிற அறிவை எனக்கு கொடுக்கும்படியாகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்படி அதனால் கொடுக்கப்பட்டபடியால் அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் வெறும் அறிவு தான் வர முடியும், நீதி வர முடியாது. அதனால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவன் முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. திருப்பி இதை தான் போட்டு புரட்டுறாரு அவர். எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின்படி பர்ஃபெக்டாக செஞ்சு நீதிமானாக முடியாது. ஏன்னா பர்ஃபெக்டாக ஆக முடியாது மனுஷனை. ஏன்னா அவனுக்குள்ள பாவம் இருக்குது, பர்ஃபெக்டாக அதை செய்ய முடியாது. அப்போ எதுக்கு நியாயப்பிரமாணத்தை தந்தார்? நான் பாவி என்கிறதை உணரும்படியாக எனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. எந்த மனுஷனும்
நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவன் முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. அப்படி சொல்கிறவர் 2:6 கிரியைகளால் தான் நம்ம நீதிமானாக்கப்படணும் அப்படின்னு போதிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒட்டுமொத்த போதனை என்ன? கிரியினாலே அவனும் நீதிமானாக்கப்பட முடியாதுங்கிறத போதிக்கிறாரு. ஆகவே 2:6 தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார்னு சொல்லும்போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கூடாது? நியாய தீர்ப்பு கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் என்றால் நான் நீதிமானாவதும் கிரியையை வச்சு தான் நீதிமானாக முடியும்னு எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். தட் லாஜிக் வில் நாட் ஒர்க். ஏன்னா இங்கே போதிக்கிறதே எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் நீதிமானாக முடியாதுங்கிறது தான் இங்கே போதனை. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அப்போ என்ன தான் போதிக்கிறாரு இங்கே? நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் நீதிமானாக முடியாது. அப்போ என்ன தான் சொல்கிறாரு? அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். ஒரு வசனத்தை அதனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாமல் தனியாக எடுத்துட்டா, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக எடுத்துட்டா எவ்வளோ பெரிய டேஞ்சர், அது எவ்வளோ பெரிய தவறுக்குள்ளே கொண்டு போய் விடணுன்றதுக்கு இதை விட பெரிய எக்ஸாம்பிள் இருக்க முடியாது. நீங்கள் வெறும் 6ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார், நியாய தீர்ப்பு என்ன கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் அப்படின்றத வாசிச்சிட்டிங்கன்னா அதை வச்சு என்ன டாக்டர்னு கட்டுவீங்க? அப்போ கிரியை தான் உன்னை நீதிமானாக்க முடியும். கிரியை வச்சு தானே நியாயம் தீர்க்கிறாரு. அப்போ தேவனுக்கு முன்பாக நீ நீதிமானாகணும்னா உன் கிரியை கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நீ நீதிமானாக முடியும் அப்படின்னு போதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. எவ்வளோ பெரிய டேஞ்சர் பாருங்கள். முழு ப்ராட்டஸ்டன்ட் உபதேசத்தையே டினை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ராங் டாக்டர்னு அதுலேருந்து வந்துட முடியும். தனியாக எடுத்த அந்த வசனத்தை கான்டெக்ஸ்டில் எடுத்தது தான் இப்போ நம்ம விளக்குனேன். நான் கான்டெக்ஸ்டில் எடுத்து 1 16 18 வரைக்கும், அப்புறம் 3 9 10 20 வசனங்கள்லாம் நான் வாசித்தேன். இதுதான் கான்டெக்ஸ்ட்டு. என்ன கான்டெக்ஸ்ட்டு? எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் நீதிமான் ஆக்கப்பட முடியாதுன்றது தான் கான்டெக்ஸ்ட்டு. அப்போ எப்படி நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் நீதிமானாக்க முடியும்னு இங்கே போதிப்பார்? போதிக்க முடியவே முடியாது இல்லையா? சரி, அப்போ இது ரொம்ப முக்கியம். இது பெரிய டேஞ்சர். அதனால தான் பாருங்கள், சில நேரத்தில் நிறைய கேலண்டர் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நான் சொல்லியிருக்கேன் முன்னே. கேலண்டர் கிறிஸ்தவங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நியூ இயர் வந்தோடனே சபைகளும் எல்லாம் அந்த கேலண்டர் விற்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனம். சிலர் பைபிளே படிக்கிறது இல்லை. டெய்லி போய் அந்த கேலண்டர் முன்னால் நின்று இன்றைக்கி என்ன வசனம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த வசனத்தை இந்த வாக்குத்தத்தம் எனக்கு போயிடுறது. இது மட்டும் இல்லாமல் கோயில்களில் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் வேறு. இந்த மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் அவங்க கொடுத்துறாங்க. இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, சரி அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டுக்குவோம். இப்படி டெய்லி ஒரு வாக்குத்தத்தம் கேலண்டரில் கிடச்சிருது. மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கோயிலில் கொடுத்துட்றாங்க. இதில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நிறைய பேர் பைபிளை படிக்கிறதே கிடையாது. கேலண்டர் ஓகே, நல்ல நல்ல வசனங்கள் இருக்குது. அந்த சில நேரத்தில் சில பிரசங்கியாருங்க சொல்கிறத விட கேலண்டரை வாசிக்கிறது பெட்ரு. அதில் இடக்கு முடுக்காதும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். நல்ல நல்ல வசனங்களாக போடுவாங்க. ஒருத்தர் சொன்னார், எல்லாம் அந்த பாசிட்டிவான வசனங்களை மட்டும் எடுத்து போதிக்கிறீங்களே என்னார். நான் சொன்னேன், அதுதான் நெகட்டிவான வசனங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே, அதனால் இதுதான் மீதி இருக்குது. நான் எடுத்து கர்த்தர் உன்னை அடிப்பார், நொறுக்குவார், பொசுக்குவார் அப்படின்னு போச்சு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒரு பிரசங்கர்கிட்ட சொன்னார், என்ன பிரசங்கம் பண்ணுறதுன்னு தெரியலங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை இப்போ போராட்டமாக இருக்குது, நான் மாதத்தில் ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்ணுறேன், மீதி நாள் எங்கேயா அப்படி வழிபோக்குற மாதிரி போகிற யாரையாவது கூப்பிட்டு நீ வந்து பிரசங்கம் பண்ணுன்னு. சனிக்கிழமை ஆனால் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும், ஆண்டவரே ஒரு நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசனை இங்கே அனுப்புன்னு. நான் கூட அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். கடவுள் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், ஒன்றை தான் அனுப்பிச்சிருக்கிறேன், மரியாதையாக நீ பிரசங்கம் பண்ணு, யாராவது வருவாங்களான்னு கேட்டுன்னு இருக்காது. நீ யார் தேவதாசன் இல்லையா, நீ ஒன்ட்ட அனாயிண்டிங் இல்லையா, ஒன்ட்ட அபிஷேகம் இல்லையா, நீ பிரசங்கம் பண்ண முடியாத, மரியாதையை நீ பண்ணுன்னார். அதுலேருந்து நான் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். யாராவது வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது. இந்த மாதிரி கேட்ட ஆளுகளுக்கு நான் சொல்லியிருக்கேன், வாரம் என்ன பிரசங்கம் பண்ணுறது தெரியலங்கன்னு. நான் சொன்னேன், கேலண்டரை பாரியா, கேலண்டரை பார்த்துட்டு என்ன வசனம் கிடைக்குதோ அதுலேருந்து எடுத்து ஒன்று பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன். அது எவ்வளோ பெட்டர். சிலர் பண்ணுறதை விட இதை பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். இருந்தாலும் அந்த கேலண்டர் டேஞ்சர். ஏன்னா அதில் என்னென்னா அந்த வசனங்களை தனித்தனியாக எடுத்து போட்டுடுறாங்க.
சந்தர்ப்ப சூழ்நிலையில் கொடுக்கறது இல்லைங்க, கான்டெக்ஸ்டில் வர்றதில்லை. அது தனித்தனியாக பிச்சு போடுறதுனால அது தவறான ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கவும் வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த மாதிரி கிறிஸ்தவர்களாக இருக்கிறது ரொம்ப நல்லது கிடையாது, ஆரோக்கியமானது கிடையாது. முழுசாக பைபிளை படிக்கிறது தான் நல்லது, எதையுமே கான்டெக்ஸ்டில் புரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அப்போ ப்ராமிசஸ், இந்த வாக்கு தத்தங்களை பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் அதனுடைய கான்டெக்ஸ்டில் பிரசங்கம். நியூ இயர் கூட பண்ணோம் பூரண சமாதானத்தை பற்றி. அது ஒரு வாக்கு தத்தம், ஆனால் அது அது கான்டெக்ஸ்டில் தான் எடுத்து பேசணும் மொழிய, கான்டெக்ஸ்ட் இல்லாமல் பேசக்கூடாது. அப்போ நீங்கள் வசனத்தில் எது புரியலைனாலும் நான் சொல்கிறேன், ஒரு 90% நீங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படி சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னால் வர்ற வசனங்கள், பின்னால் வர்ற வசனங்கள், அப்புறம் ஒட்டுமொத்த வேத போதனை, இந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 90% மேலே புரிஞ்சிடும். சில வசனங்கள் இருக்குது ரொம்ப புரியாத கஷ்டமான வசனங்கள் இருக்குது, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உதவி தேவை. மற்றபடி முக்கால்வாசி வேதத்தை நல்லா கான்டெக்ஸ்ட் படி வாசித்தாலே புரிஞ்சுக்கலாம். கிரேக்கு, ஹீப்ரு எல்லாம் தெரியலனா கூட வெறும் இந்த கான்டெக்ஸ்ட்டு லாஜிக்கலாக பார்த்தாலே நல்லா வழங்கிடும். அந்த மாதிரி தான் இது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ என்ன இங்கே போதிக்கிறாரு? கிரியினால் நீதிமானாக்க பற்றி போதிக்கலை. இங்கே என்ன போதிக்கிறாரு? என்ன போதிக்கிறாருன்னா, நம்மை எது ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்குகிறது, வாட் இட் இஸ் தட் கண்டெம்ஸ் அஸ் அண்ட் டேம்ஸ் அஸ், நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது எது அப்படின்றதான் போதிக்கிறார். சரி, இங்கே தீமை என்ன? இங்கே வர்ற போதனையே என்ன? இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய போதனை என்ன? 1ஆம் அதிகாரம் 18 என்ன போதனை? த ராத் ஆஃப் காட், தேவ கோபாக்கினை, அதை பற்றியது தான் போதனை இல்லையா? தேவ கோபாக்கினை பற்றியது. இந்த தேவ கோபாக்கினைங்கிற போதனை யூதர்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இது என்ன கோபம், தேவ கோபாக்கினை, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், எங்கள் மேலே ஒன்றும் தேவன் கோபமாக இல்லை, எங்கள் மேலே பிரியமாக இருக்கிறாராக, நாங்கள் உடன்படிக்கையின் மக்கள், நாங்கள் ரொம்ப விசேஷமானவர்கள். அப்போ அது தேவ கோபம்ங்கிறது யாருக்கு பொருந்தும்? புறஜாதியானுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆனால் பவுல் என்ன நிரூபிக்க பார்க்குறார் 2ஆம் அதிகாரத்தில்? இல்லை, உனக்கும் பொருந்தும் அது, ஏன்னா நீயும் கில்ட்டி. எப்படி தெரியும் நீ கில்ட்டின்னு? என்னென்ன கிரியையெல்லாம் அவன் செய்கிறான்னு சொல்லி அவனை குற்றஞ்சாட்டுறியோ அதே கிரியை நீயும் செய்கிறன்றார் தேவன். அதான் பார்த்தோம், 3 ஆர்கியூமெண்ட் போடுறாரு இல்லையா? ஒன்று, அவனை நீ அக்யூஸ் பண்ணுற, அவன் தான் மோசம்னு சொல்கிற, அவன் தான் அநியாயம் அக்கிரமம் பண்ணுறான்ற, அதே அநியாயம் அக்கிரமத்தை நீ பண்ணுறியன்றார். அவபக்தி, அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? அது புறஜாதியான், ஏன்னா அவன் தான் அவபக்திக்காரன். அவபக்தினா என்ன? சரியான தேவனை வணங்குறது இல்லை, அவன் எதையோ வணங்குறான். அநியாயம் என்னன்னா ஒழுக்கக்கேடான வாழ்க்கை. அப்போ இந்த 2 பண்ணுறவன் அவன் தான், நான் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள. இவர் என்ன சொல்கிறாரு? உன் வாழ்க்கையை பாரு, நீ அவனை அவபக்தின்ற, இல்லை நீயும் அவபக்திக்காரன் தான், உனக்கு கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேறு எல்லாத்தையும் வச்சுட்ட, அதுதான் உனக்கு கடவுளாக இருக்குது. அதனால் நீயும் கடவுளை மாற்றிட்ட. அவன் அக்கிரமக்காரன் அநியாயக்காரன்ற, அவன் பண்ணுறது தான் நீயும் பண்ணுற. உன் வாழ்க்கையை பாரு, உன் வாழ்க்கையின்படி பார்த்தா நீயும் கில்ட்டி அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். 2வது ஆர்கியூமெண்ட்னா, கடவுள் நியாயம் தீர்க்கும்போது சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பார். இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதனால் நீ யூதனா, ஆபிரகாமின் பிள்ளையா, அதெல்லாம் பார்த்து நியாயம் தீர்க்கிறது இல்லை. எத்தனை வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கிற, 5வது தலைமுறை கிறிஸ்தவனா, இதெல்லாம் பார்க்குறது. சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 3வது சொல்கிறாரு, நீ தேவ தயவையும் பொறுமையும் நீடிய சாந்தத்தையும் ரொம்ப தப்பாக நினச்சிட்ட, அதை அலட்சியம் பண்ணுற, அசட்டை பண்ணுற, ஏன்னா அது விளங்கலை உனக்கு. எதுக்கு தேவன் உன்னை இது வரைக்கும் தண்டிக்காமல் இருக்கிறாரு? இத்தனை நூற்றாண்டுகளாக இன்னும் தேவ கோபம் ஊற்றப்படலையே, தேவன் நம்மளை கொண்டு போடலையே. ஏன்னா எல்லாரும் மனம் திரும்பணும்னு அவர் விரும்புகிறார், காத்திருக்கிறார். ரொம்ப பொறுமையாக நீடிய சாந்தத்தோடு காத்துட்ருக்கிறார். இது நீ தப்பாக நினச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு 4 காரியம் வழங்கலைன்னு சொல்லி, ஒன்று என்ன வழங்கலை? கடவுள் நீ மனம் திரும்புவதற்காக தான் பொறுமையாக இருக்கிறாரு, அவர் நியாயம் தீர்க்காமல் இருக்கிறதுனால இனிமேல் நியாயம் தீர்க்க மாட்டார்னு தப்பாக நினைக்காத, அவருடைய பொறுமையை தப்பாக எடை போட்டுற நீ அப்படிங்கிறார். 2வது, ஏன் நீ மனம் திரும்பலைங்கிறது காரணத்தையும் உனக்கு வழங்கலை. ஏன் மனம் திரும்பலைன்னா உனக்கு கடின இருதயம், அதனால தான் நீ மனம் திரும்பலைன்றார். 3வது சொல்கிறாரு, நீ உனக்குத்தானே கோபாக்கினி குவித்து கொள்கிற இப்படியே போகிறதுனால.
கடவுள் குவிக்கல உனக்காக, அவர் ஒன்றும் கோபத்தை குவிச்சு வச்சுக்கல, நீயே குவிச்சுக்கிற அப்படிங்கிறாரு. 4வது இதைத்தான் இப்போ நம்ம விளக்கிட்டு இருக்கோம், 2-3 வாரமாக விளக்கிட்டு இருக்கோம். 4வது அவனுக்கு என்ன தெரியலங்கிறாரு, நியாய தீர்ப்பை பற்றி உனக்கு நல்லா தெரியல அப்படிங்கிறார். போன வாரம் நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்றதை விளக்குனேன். நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், 2 பிரிவாக பிரிப்பாங்க ஜனங்களை, நீதிமான்கள் பாவிகள்னு. கர்த்தருக்கு முன்னால் நிற்க போகிறோம். நீதிமான்கள் யாருன்னு வேதவசனம் சொல்லுது, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவன், மகிமையும் கனத்தையும் அழியாமையும் நாடுகிறவன், அவன் தான் நீதிமான், அவனுக்கு நித்திய ஜீவனை தரப்படும். யார் பாவி, சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவன், அவன் மேலே உக்கிர கோபாக்கினே வரும். இதெல்லாம் போதிச்சேன் நான். இப்படி தான் நியாயம் தீர்க்க போகிறார். உனக்கு விளங்கலை, நியாய தீர்ப்பை பற்றி உனக்கு சரியாக விளங்கலைன்னு சொல்லி அதை விளக்குறார். அப்படி தான் போதிச்சிட்டு வர்றார். அப்போ இங்கே போதனையே என்ன, எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான்றதை பற்றி போதிக்கலை, எப்படி ஒரு மனுஷன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான், எப்படி ரட்சிக்கப்படுறான்றதை பற்றி போதனை இல்லை இந்த பகுதியில். அது 1 16 17 வசனத்திலாம் சொல்லிட்டார் எப்படி ரட்சிப்பு வருதுன்னு. தேவ நீதி நமக்கு கொடுக்கப்படுறது, அப்படி தான் ரட்சிப்பு வருது. அதுக்கப்புறம் தேவ கோபாக்கினை பற்றி ஆரம்பிக்கிறார் 18ஆம் வசனத்தில். தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்றார். எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு 18லேருந்து அப்படியே நிரூபிக்கிறார். மீதி உள்ள சாப்டர் முழுக்க, 1ஆம் அதிகாரம் முழுக்க எப்படி தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் அதே தொடர்றாரு. யூதரில் பர்டிகுலராக டார்கெட் பண்ணுறார். உங்கள் மேலும் தேவ கோபாக்கினை இருக்குது. தேவ கோபாக்கினன்றது யூதர் மேலும் இருக்குது, புறஜாதியான் மேலேயும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் இங்கே சப்ஜெக்ட் தேவ கோபாக்கினை எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, எப்படி ஒருத்தன் ரட்சிக்கப்படுறான்றது இல்லை. அப்போ எப்படி ஒரு தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக தீர்க்கப்படுகிறான், எப்படி ஒருத்தன் தேவ கோபாக்கினை பெற்றுக்கொள்கிறான் என்பதை பற்றி தான் இங்கே போதனை. அவர் என்ன நம்புகிறாருன்னா, ஒரு மனுஷனுக்கு முதல்ல அவன் பாவின்றது நிரூபிக்கணும், அவனுக்கு தேவ கோபாக்கினை உண்டுன்னு நிரூபிக்கணும். அப்போ தான் அவன் கதறுவான், ஐயோ எனக்கு ரட்சிப்பு வேணுமே, எனக்கு ரட்சகர் வேணுமே, இதிலேருந்து அவர் காப்பாற்றணுமே என்ன அப்படின்னு சொல்லி அவன் இயேசுவண்ட வர முடியும், இயேசுவை விசுவாசிக்க முடியும். அதனால தான் சுவிசேஷத்தில் 2 காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லுது. 1:17 சொல்லுது தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு, 1:18 சொல்கிறது தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. 2 சைட்ஸ் ஆஃப் த காயின் மாதிரி, ஒரு காயினில் 2 பக்கம் இருக்குது இல்லையா, அது மாதிரி ஒரு பக்கம் என்ன தேவ கோபாக்கினை, இன்னொரு பக்கம் என்ன தேவ நீதி. நீங்கள் ஒரு காயின் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு சைடு தான் பிரிண்ட் ஆகிருக்குது, இன்னொரு சைடு காலியாக இருந்ததுன்னா செல்லாது. அது எங்கே வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க இல்லையா. கவர்மெண்ட்டில் 2 சைடும் பிரிண்ட் பண்ணி தர்றாங்க. இந்த 2 இருந்தால் தான் சுவிசேஷம், இந்த 2 இருக்கிறது தான் சுவிசேஷம். 1 தேவ கோபாக்கினை, எல்லா மனுஷரும் தேவன் குற்றவாளிகளாய் நிற்கிறார்கள், தேவ கோபாக்கினை அவர் மேலே இருக்குது. இது புரிஞ்சால் தான் அடுத்த சைடு விளங்கும், எதுக்கு என் ரட்சிப்பு தேவைன்னு, எதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட வரணும், எதுக்கு அவருடைய தயவு எனக்கு தேவை, அவருடைய ரட்சிப்பு எனக்கு தேவைங்கிறத விளங்க வேண்டும். அப்போ இது ரட்சிப்பை பற்றியதல்ல, தேவ கோபாக்கினை, எப்படி நாம் தேவ கோபாக்கினைக்கு உட்பட்டிருக்கிறோம் என்கிறதை பற்றிய ஒரு சத்தியம். அப்போ எந்த மனுஷனும் ஆண்டவருக்கு முன்னால் ஒரு நாள் நின்று நான் யூதன் அதனால் என் மேலே கோபாக்கினை வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, நான் 5 தலைமுறை கிறிஸ்தவன் அதனால் கோபாக்கினை எனக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது, எங்கள் தாத்தா யார் தெரியுமான்னு சொல்ல முடியாது. எவனும் தேவனுக்கு முன்பாக நின்று நான் கோயிலுக்கு போயிருக்கிறேன், நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன், ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்திருக்கிறேன், ஆகவே என்ன நீங்கள் நியாயந்திருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் வாயடித்து போய் நிற்பாங்க. அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. சாக்கு பூக்கு சொல்ல இடம் இருக்காது, வாயடித்து போய் நிற்பாங்கன்னு வேதவசனம் சொல்லுது. ஒரு மனுஷனும் தப்பவே முடியாது, எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பாவிகளாக இருக்கிறோம். ஏன்னா நியாய தீர்ப்பில் கேட்கப்படுற ஒரே கேள்வி என்ன, உன் ஜீவியம் எப்படி இருக்குது, யார் உங்கள் தாத்தான்னு கேட்கல, நீ ஆபிரகாமுக்கு பிறந்தவனான்றது கொஸ்டின் கிடையாது. அதில் தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க யூதர்கள். இல்லை, நீ ஆபிரகாமுக்கு பிறந்திருக்கலாம், உன் ஜீவியம் எப்படிப்பா இருக்குது, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, புறஜாதியம் செய்கிறது தான் நீ செஞ்சுட்டு இருக்கிற, எல்லாம் யூதனுங்க இல்லையா, அவனை மாதிரி தானே நீயும் இருக்கிற, அவன்கிட்ட இருக்க அதே புத்தி தானே உனக்கு இருக்குது அப்படிங்கிறார். கர்த்தருக்கு முன்னால் வரும்போது நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும்ன்றதை பற்றி தான் இங்கே. இது நியாய தீர்ப்பை பற்றிய இது. நியாய தீர்ப்பு வரும்போது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் கிடைக்கப் போகிறது என்பது சத்தியத்தான் இங்கே போதிக்கிறார். சரி,
இது எப்படி நமக்கு இன்றைக்கி பொருந்து, இது ரொம்ப முக்கியமான பகுதி இதுதான். எப்படி நமக்கு இது பொருத்தமாக இருக்கிறது, இன்றைக்கு நமக்கு எவ்வளவு இது முக்கியமான போதனையாக இருக்குதுன்றதை பார்க்கும்போது, முதலாவது காரியம், வேத வசனத்தில் கிரியையை பற்றி சொல்லி இருக்கிற காரியங்களை நம்ம சரியாக கவனிக்க வேணும். அதுக்கு முக்கியத்துவத்தை சரியான விதத்தில் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி சரிங்க, நம்ம கிருபையை போதிக்கிறோம், ஆனால் அதுக்குன்னு கிரியை ஒதுக்கக்கூடாது. கிரியை பற்ற வசனங்களை அலட்சியப்படுத்தக்கூடாது, தூக்கி எறியக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் இருக்குது, அதுக்கு கொடுக்க வேண்டிய முழு வெயிட் அதுக்கு கொடுத்து ஆகணும். கிருபையை பற்றிய உபதேசம்ங்கிறது கிரியையை ஒதுக்குற உபதேசம் கிடையாது. நல்லா அதை காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி இதை புரிஞ்சிக்கிட்டாலே நல்லா புரிஞ்சிடும், குழப்பம் வராது. ஏன்னா இன்றைக்கி சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னத்தையோ சொல்கிறாங்க பாருங்கள். நான் கிருபையை நம்புகிறேன். ஆமாம், கிருபையின் மூலமாக தான் ரட்சிக்கப்படுறோம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறோம். கிருபை தான், கர்த்தருடைய கிருபை, அதை நான் நம்புகிறேன். ஆனால் கிரியை ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்றதுக்கு கிரியை அதை காண்பிக்குது. கிரியை உண்டாகணும். கிரியை உண்டாகலைன்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானான்றதே கொஸ்டின் ஆகிடுது. இருக்கீங்களா? அப்போ கிரியை நம்ம தூக்கி ஓரம் வச்சிடக்கூடாது. சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிருபை கிருபை கிருபைன்னு போச்சதுனால கிரியைன்னு வர்றதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிடுறது, அதெல்லாம் ஒதுக்கிடுறது, பண்ணக்கூடாதுன்ற. நான் காமிக்கிறேன் ஏன்னு. திருப்பி மத்தேயு 7ஆம் அதிகாரம் சில வசனங்கள் இயேசுவே போதிக்கிறார் பாருங்க இதை பற்றி. இயேசு, பவுல், யாக்கோபு, யோவான் எல்லாருமே போதிக்கிறாங்க. ஒன்று ஒன்றா வாசித்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கிரியை பற்றிய வேத வசனங்கள் ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா அது உண்மையான ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லுது. 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, எல்லாம் சொல்லுங்கள், செய்கிறவனே, நல்லா சொல்லுங்கள், செய்கிறவனே, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். கடைசியில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுன்னு வரும்போது யார் பிரவேசிப்பானா? செய்கிறவன் தான் பிரவேசிப்பானா. பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இந்த கர்த்தாவே கர்த்தாவே கிறிஸ்தவங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கர்த்தாவே கர்த்தாவேன்னுவாங்க. அவங்க போடுற அந்த கர்த்தாவே பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே கர்த்தாவேன்றதை பார்த்தா அடே அப்பா என்ன விசுவாசி, லைனுக்கு ஒருக்க தோத்திரம் தோத்திரம்னு வரும், கர்த்தாவே கர்த்தாவேன்னு வரும். ஆனால் கர்த்தருக்கு முன்னால் போய் நிற்கும்போது எத்தனை தடவை நீ கர்த்தாவே சொன்ன அப்படியே கேட்க போகிறாரு. உன் வாழ்க்கையில் எத்தனை கர்த்தாவே சொன்னப்பா, ஒரு நாளைக்கு எத்தனை கர்த்தாவே சொல்கிற, நீ எத்தனை ஸ்தோத்திரம் சொன்ன, எத்தனை அல்லேலூயா சொன்ன? இந்த கதைலாம் நடக்காதுங்க. கர்த்தருக்கு முன்னால் நிற்கும்போது யார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம் என்று சொன்னால் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிற அந்த லார்ட் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூச்சல் போடுற கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. யார்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. ஏன்னா அவன் செய்கிறான்றது அவன் கடவுளுடைய பிள்ளைங்கிறது காண்பிக்குது. வெறும் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருந்தான்னா அவன் உண்மையாகவே கிறிஸ்தவன் இல்லைங்கிறத காமிக்குது. அது காமிக்கிறேன் உங்களுக்கு, அது வரும் பாருங்க. திருப்பி 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோட கூட வருவார். இது அவருடைய 2ஆம் வருகையை பற்றி பேசுது. அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. பவுல் போதிக்கிற அதே இதை ரோமர் 2:6 பவுல் சொன்னது அதே இயேசு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், இயேசுகிட்ட தான் பவுல் கற்றுக்கிட்டாரு. அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். இது என்ன பண்ண போகிறீங்க? கிரியை வானான்ற போகிறீங்களா? கடைசியில் நியாய தீர்ப்பு நாளில் இயேசு வரும்போது நியாய தீர்க்கும்போது அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பார். 25ஆம் அதிகாரம் மத்தேயு 25க்கு போங்க. 31லேருந்து வாசிக்கிறேன், கொஞ்சம் நீண்ட பகுதி, ஆனால் கவனிங்க. இதுலேயும் அதே வரும் பாருங்க. அந்த செய்கிறது எவ்வளோ முக்கியம், கிரியை எவ்வளோ முக்கியன்றது கவனிங்க. அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது, இதுவும் அந்த 2ஆம் வருகையை பற்றி, தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். நியாய தீர்ப்பு. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்தில் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராய் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராய் கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராய் கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவர் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னி கடலில் போங்கள். முதல்ல உள்ள ஆட்களுக்கு ஆப்போசிட்டாக கொடுக்கப்படுது இல்லையா? உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்ன்றார். இங்கே நித்திய அக்னியில் போங்கள்ன்றார். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. எல்லாம் எதன் அடிப்படையில்ங்க? அவங்க செஞ்சாங்க, இவங்க ஒன்றுமே செய்யலை. அவங்க கிரியையின் மூலமாக தாங்கள் யார் என்பதை காண்பித்தார்கள். அவருடைய கிரியை அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத காட்டுது. இவங்க யார்? இவங்க கிரியை காட்டுது. இவங்க சரியில்லாத ஆளுங்க, இவங்க சும்மா அந்த கத்தாவே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு காட்டுது. பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாக இருந்தேன், நீங்கள் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாய் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். இவங்களும் பாருங்கள், இதெல்லாம் தெரியுது. ஆண்டவரே கண்டவரேன்றாங்க, அதெல்லாம் சொல்ல தெரியுது. அப்பொழுது அவர்கள் பிரதித்திரமாக, மிகவும் சிறியவர்களாகியவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி அவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். நியாய தீர்ப்பு அவனுடைய கிரியைக்கு தக்கதா? நீதிமான்களுடைய கிரியை அவர்கள் யாருன்னு காட்டுது, இவங்க யாருன்றது அவங்க கிரியை காட்டுது. வார்த்தைகள் கிறிஸ்தவ வார்த்தை மாதிரி இருக்குது. ஆண்டவரே அப்படின்றாங்களே, வார்த்தை கிறிஸ்டின் வார்த்தை மாதிரி இருக்குதுங்க. அல்லேலூயாலாம் கரெக்டாக வருது, ஸ்தோத்திரம்லாம் கரெக்டாக வருது, ஆனால் கிரியை இல்லை. அங்கே வார்த்தை கிறிஸ்டின் வார்த்தை மாதிரி இருக்குது, லாங்குவேஜ் கிறிஸ்டின் லாங்குவேஜ் மாதிரி இருக்குது, கிரியை கிறிஸ்டியன் மாதிரி இல்லை. லாங்குவேஜை வச்சு நியாய தீர்ப்பு கிடையாது, மெம்பர்ஷிப்பை வச்சு நியாய தீர்ப்பு கிடையாது, எதை வச்சு நியாய தீர்ப்பு கிடையாது. ஞானஸ்தானத்தை வச்சு நியாய தீர்ப்பு இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், சிலர் ஞானஸ்தானம் டிக்கெட் நினச்சின்னு இருக்கிறாங்க, பரலோகத்து டிக்கெட்டு. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஒருத்தர் சொல்கிறார், நீ செத்து பொண்ணா சீக்கிரம் எடுத்துக்கோ. எதுக்கும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க சிலர். அதனால தான் சொல்கிறேன், ஞானஸ்தானத்தை வச்சு நியாய தீர்ப்பு கிடையாது, வேறு எதையும் வச்சு கிடையாது. நம்ம பேசுகிறப்பவே கிறிஸ்தவன் அது கிடையாது, நம்ம என்ன சட்டை போட்டுருக்கோன்றதை வச்சு கிடையாது. நம்முடைய கிரியை அவனுடைய கிரியைக்கு தக்கதாக எப்படி சொல்கிறாரு பாருங்கள், எவ்வளோ முக்கியம் அதை கிரியை. அதனால தான் கிரியை குறித்த வசனங்களை தூர போட்டோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை கெட்டு போவோம். பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையை தப்பாக புரிஞ்சுக்குவோம். கிருபையை நம்ம விசுவாசிக்கிறதுனால கிரியை தூக்கி போடணுன்ற இது கிடையாது. எத்தனை முறை சொல்கிறாரு அவர், அவன் கிரியைக்கு தக்க தான் பலன் அளிப்பார்ன்றார். ஆனால் கிரியையினால் எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படவே முடியாது. கிரியை நம்ம நீதிமானாக்கிறது கிடையாது, கிரியை நம்மை கண்டனம் பண்ணுகிறது. நியாய தீர்ப்பு நாளில் கிரியினால தான் கண்டனம் பண்ணப்படுகிறார்கள். இவர்கள் ஆக்கினை தீர்ப்படைகிறார்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க, இன்னொரு வசனம் பவுல் இப்போ போதிக்கிறார் பாருங்கள். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, எல்லாம் சொல்லுங்கள், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, அதாவது நம்ம எப்படி புது சிருஷ்டியாக இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு
புது சிருஷ்டி ஆயிருக்கோன்றதை பற்றி பேசுகிறார். நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டதே எதுக்காம்? நற்கிரிகளை செய்கிறதற்கு. அப்போ நற்கிரியே செய்கிறது இல்லைன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கானான்றது சந்தேகம். எந்த நற்கிரியும் இல்லைன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கானாங்கிறது சந்தேகமாக ஆயிடுது. தீத்து போங்க 2ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, ரட்சிப்பு எப்படி வந்ததுன்னு சொல்கிறார், நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணி. எதுக்காக ரட்சிக்கப்பட்டோன்றதை சொல்கிறார். எதுக்காக ரட்சிக்கப்படுறோங்க? எப்பவும் போல அப்படியே வாழ்ந்துக்கிட்டு நான் நம்பிட்டேன் விசுவாசிட்டேன் அப்படின்னு சொல்கிறேங்க கிடையாது. அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இப்போ கவனிங்க, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், கவனிங்க, நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி. நற்கிரிகளை செய்ய ஒரு பக்தி வைராக்கியம், ஒரு தீவிரம். நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நல்ல காரியங்களை நான் நடப்பிக்க வேணுங்கிற ஒரு தீவிரம், ஒரு ஆர்வம், ஒரு வாஞ்சை ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குள்ளே இருக்க வேணும். அதுதான் அவன் விசுவாசி, மெய்யான விசுவாசிங்கிறத காட்டுகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17. அப்படியே விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலை தானே செத்ததாக இருக்கும். கிரியை இல்லைன்னா நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னா, கிரியை இல்லைன்னா அது நம்பிக்கை சரியே கிடையாதுன்னு அர்த்தம். வெறும் நம்பிக்கை இருந்து கிரியை இல்லைன்னா நம்பிக்கையே இருக்குதான்றது சந்தேகமாயிடுது இல்லையா? அப்புறம் சொல்கிறார் 19, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். ஆமாம், விசுவாசிக்கிறது கரெக்டாக. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். இப்போ கவனிங்க, அப்படி செய்கிறது நல்லது தான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பேய் கூட தான் விசுவாசிக்குது. பேய் விசுவாசிக்கிறதுக்கும் நம்ம விசுவாசிக்கிறது என்ன வித்தியாசம்? நாம் விசுவாசிக்கிறதுனால் நல்ல காரியங்களை செய்கிறோம், கர்த்தருக்கு ஏற்றபடி நடந்து கொள்கிறோம், அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்கிறோம். பேய் கர்த்தர் இருக்கிறான்னு விசுவாசிக்குது. ஒரு பிசாசை ஓட்டினானுங்க இல்லையா ஒருத்தனுங்க, அவனை பிசாசே சொல்லுது, எங்களுக்கு இயேசு தெரியும் பவுல் தெரியும், நீ யாருன்னு கேட்டுச்சு. அவனை துண்டை காணும் துணியை காணும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பிசாசுக்கு எல்லாம் தெரியும், இயேசுவும் தெரியும் பவுலும் தெரியும், எல்லாம் தெரியும். அப்போ பிசாசு நம்புது, இயேசு இருக்காருன்னு நம்புது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களே நம்புறது கஷ்டப்படுறாங்க. இயேசு இருக்கிறாரு, அவர் யார், அவர் ஆண்டவர், எல்லாம் பிசாசு நம்புது. ஆனால் அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது, வாழ்க்கையில் அதை காட்டுறதே கிடையாது. அதுதான் பிசாசு. விசுவாசி யார்? நம்புகிறான். நம்புறதுனால வாழ்க்கையில் ஒரு கிரியையில் வித்தியாசம் இருக்கிறது. யோவானுக்கு போங்க, எல்லோரும் டீச் பண்ணுறாங்க பாருங்கள். இயேசு, பவுல், யாக்கோபு பார்த்தோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் போங்க 6ஆம் வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், சொல்கிறான் நான் இயேசுடைய பிள்ளைன்றான். ஆல்ரைட், சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால், நடக்கிறத பார்த்தா வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒர்க்ஸ் ஆஃப் டார்க்னஸ், இருளின் கிரியைகளை செய்துட்ருக்கிறான், பாவ கிரியைகளை செய்துட்ருக்கிறான்னா சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அவரோடு ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லிட்டு இருளில் நடந்துக்கிட்டு இருந்தா சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். 2ஆம் அதிகாரத்தில் இன்னும் ரொம்ப தீவிரமாக சொல்லப்படுது. 4ஆம் வசனத்தில், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. நல்லா கவனிங்க, எத்தனை வசனம் வாசிக்கிறேன், எத்தனை இடத்துலேருந்து வாசிக்கிறேன். எல்லாரும் போதிக்கிறாங்க இதை. அதனால் கிரியையை பற்றி சொல்லியிருக்கிற வசனத்தை மெதுவாக ஒதுக்கக்கூடாது. அதெல்லாம் கிருபையின் போதனை. கிருபையின் போதனைங்கிறது
ஒரு நாளும் ஒரு மனுஷனும் தன்னுடைய கிரியையினால் ரட்சிக்கப்பட முடியாது. கிரியை ஒரு மனுஷனை ரட்சிப்பது கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு கிரியை இருந்தே ஆக வேண்டும். இல்லைனா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்றது சந்தேகம். இதுதான் கிருபையின் உபதேசம். சரி, இத்தனை வசனம் காமிச்சேன் உங்களுக்கு. ரெண்டாவது காரியம், அப்போ முதலாவது காரியம் என்ன? கிரியை குறித்த வசனங்களுக்கு சரியான முக்கியத்துவத்தை தர வேண்டும் கிறிஸ்தவர்கள். கிரியை பற்றி வாசிக்கும்போது அதை ஒதுக்காதீங்க, கவனிங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது நான் எத்தனை தடவை கத்தாவே சொன்னேன்ல, நான் என்ன பண்ணேன், அதை பண்ணேன், இது பண்ண இல்லை, கிரியை அதுதான். 2, சபைக்கு இந்த போதனை இன்றைக்கு ரொம்ப தேவை. அன்றைக்கு யூதர்களுக்கு தேவைப்பட்டுச்சு, யூதர்களை போல இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இன்றைக்கு தேவைப்படுது. நிறைய கிறிஸ்தவர்கள் யூதர்களை போல இருக்கிறாங்க. அவங்க வந்து நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளை, நாங்களுக்கு உடன்படிக்கை இருக்குது, நாங்கள் இவ்வளோ காலமாக ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவங்க, நாங்கள் 5 தலைமுறை கிறிஸ்தவன், நான் யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா அப்படின்னு பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தான் இது சொல்லுது. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது. நான் ஒரு கல்யாணம் நடத்தி வச்சேன். கல்யாணம் நடத்தும்போது எப்படியோ அன்றைக்கி போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன் நான் பாட்டுக்கு. முடிஞ்சோடனே ஒருத்தர் வந்து நேரம் மேலே ஏறி வந்துட்டார். கடகடன்னு படிக்கல, நல்லா தண்ணி அடிச்சுட்டு வர்றார். நல்லா சூட்டுக்கிட்டு போட்டு ஜம்முன்னு இருக்கார். ஃபுல் தண்ணியில் வர்றார். வந்துட்டு, பாதிரி நீங்கள் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணது ஏதாவது ஒரு சேரி பகுதியில் போய் பண்ணியிருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு இது தேவை. ஆனால் நாங்கள் வந்து 5 தலைமுறை கிறிஸ்தவர்கள், எங்கள் குடும்பம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எங்களுக்கு சுவிசேஷம் தேவையா? எங்களுக்கு கல்யாணத்தில் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுறீங்க. நான் கண்டிப்பாக இவருக்கு தான் தேவை, அதுக்காக தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் நான். என்ன பண்ணுறது? அப்புறம் டோர் எங்கே இருக்குதுன்னு காமிக்க வேண்டியதாக போச்சு. அவர் அந்த லெவலில் இருக்கார் அவர், பாவம். ஆனால் சுவிசேஷம் தனக்கு தேவையில்லைங்கிற ஒரு பெரிய ஒரு மனப்பாடு. நான் யார், 5 தலைமுறை கிறிஸ்தவன், எனக்கு வந்து நீ சொல்கிறியா? எவனா தெரியாதவனுக்கு சொல்லுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர். அந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த வசனம் இன்றைக்கு சொல்லுகிறது. இது வந்து அந்த காலத்தில் சாண்டமன் ஒரு ஆள் இருந்தார். அவர் மூலமாக சாண்டமேனியனிசம்னு ஒரு போதனை வந்தது. அவங்களுக்கு பிடிச்ச வசனம் என்னன்னா, ரோமர் 10:9, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கையிட்டு உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் இருக்குது இல்லையா? அந்த வசனத்தை வச்சு அவர் என்ன பண்ணிட்டார், நல்ல வசனம் அது. அவர் என்ன பண்ணிட்டார், தப்பு என்னென்னா, நீ ஒன்றும் இல்லை, வாயில் அறிக்கை செஞ்சு இருதயத்தில் விசுவாசித்தினா உனக்கு ரட்சிப்பு, அதுக்கு மேலே எதுவும் தேவையில்லைங்கிற மாதிரி போதிக்க ஆரம்பிச்சிட்டார். வெறும் வாயில் அறிக்கை செய்து இருதயத்தில் இது பண்ணிட்டீங்கன்னா ரட்சிக்கப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வேறு எதுவுமே தேவையில்லை, கிரியை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வேறு எதுவும் தேவை, வாழ்க்கை மாற வேண்டியதில்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாயில் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்தா போதும் ரட்சிக்கப்படுவாய் சொல்லியிருக்குப்பா, வசனம் சொல்லியிருக்குது. தான் பிரச்சனை, தனியாக எடுக்கிறது. ஒரு வசனத்தை கான்டெக்ஸ்ட்லேருந்து தனியாக எடுத்துட்டு அதே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் தான் பவுல் சொல்கிறாரு கிரியை பற்றி. அந்த ஒரு வசனத்தை அப்படி தனியாக எடுத்து ப்ளக் அவுட் பண்ணி காமிக்கிறதுனால வந்த பிரச்சனை பாருங்கள். அது அந்த மாதிரி போதனை இன்றைக்கும் நிறைய பேர்கிட்ட இருக்குது பாருங்கள். வெறும் வாயில் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசத்தா போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு. அப்படி நம்புகிற கிறிஸ்தவர்கள் சிலர் என்ன பண்ணுறாங்க, குடிகாரராக வாழ்கிறாங்க, அல்லது வேசித்தனம், விபச்சாரம் போன்ற காரியங்களில் ஈடுபட்டு அப்படியே அதுலேயே கிடக்கிறாங்க பாருங்கள், அதுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை, நான் வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசிச்சிட்டேன். சாண்டமேனியனிசம் அது ஒரு பெரிய தவறான ஒரு கொள்கை. அது இன்றைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த போதனை சாண்டமேனியனிசம் மாதிரி போதனையிலேருந்து நம்ம காப்பாற்றுறது மட்டும் இல்லை, ஆன்டினோமியனிசம்னு ஒன்று இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு இறையியல் வார்த்தை. ஆன்டினோமியன், ஆன்டினா எதிரானதுன்னா எதுக்கு எதிரானது? இந்த நோமியனிசம்ன்றது வந்து கற்பனைகளை பற்றி சொல்லுது. கற்பனைகளுக்கு எதிரான ஒரு போதனை. கற்பனையின்படி நடக்க வேண்டியதில்லை, கடவுளுடைய சித்தத்தை செய்கிறது வேண்டியதில்லை, நல்ல கிரியைகளை செய்வது அது வந்து அவசியம் இல்லை, நல்ல கிரியைகளுக்கு ஒரு பெரிய இது கிடையாது, முக்கியத்துவம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போதனை இருக்குது பாருங்கள். அதுதான் ஆன்டினோமியனிசம்னுவாங்க, கற்பனைகளுக்கு எதிரான ஒரு போதனை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதே தான், வெறும் நம்பினா போதும், விசுவாசித்தா போதும், இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போதனை.
4வது, இது நமக்கு எப்படி பொருந்ததுன்னா, நம்முடைய சுவிசேஷ ஊழியத்தில் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் பாருங்கள். சுவிசேஷ ஊழியத்தை நம்ம செய்யும்போது வெறும் நீ வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசத்தை போதுன்னு நம்ம போதிக்கிறது கிடையாது. எப்படி சுவிசேஷத்தை கரெக்டாக நம்ம சொல்லணும். உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து இல்லையா, அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்பித்த எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதிங்கள்ன்றார். நான் இப்போ ஞானஸ்தானம் கொடுக்குறதில்ல, கொடுக்குற காலத்தில் நான் கேட்பேன், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா, அவர் தான் ரட்சகர்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்புறம் ஒரு கேள்வி கேட்பேன், ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? இல்லை, நான் ஆலயத்துக்கெல்லாம் வர முடியாதுங்க, நான் பரலோகத்துக்கு டிக்கெட்டு தான் வேணும், எனக்கு வெறும் ஞானஸ்தானம் வேணுன்னா கொடுக்குறதில்லை. நான் அப்படிப்பட்ட ஆளுக்கு கிடையாது. வந்து வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க வேணும்னு சொல்கிறது என்னுடைய பொறுப்பு. அதுக்காக தான் ஞானஸ்தானம் தர்றோம், பரலோகத்துக்கு டிக்கெட்டுக்காக அல்ல. அதுக்காக தான் ஞானஸ்தானத்தோடு என் வேலை முடியறதில்லை. ஞானஸ்தானம் கொடுத்து அப்புறம் கொண்டு வந்து அவர் போதித்ததையெல்லாம் கற்பிக்க சொல்லி இருக்குது. ஏன்னா கற்பித்தா தான் இவன் ஆள் மாறுவான், இவன் ஒரு புது சிருஷ்டியாக மாறி புது சுவாபம் அவனுக்குள்ளே வந்து புதிய விதமான திங்கிங் உண்டாகி புதிய விதமான வாழ்க்கை உண்டாகி புதிய விதமான விதத்தில் வாழ்க்கையும் கிரியைகளும் அங்கே நடைபெறும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். அப்போ சுவிசேஷ ஊழியமும் ஒழுங்காக செய்ய முடியும் நம்ம இதை வச்சு. சரி, 5வது, இது ரொம்ப முக்கியம். இந்த போதனை நமக்கு எப்படி பொருந்ததுன்றதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். என்னென்ன சொன்னேன்? முதல்ல, கிரியை குறித்த வசனங்களை அலட்சியம் பண்ணக்கூடாது, அதுக்கு முழு வெயிட்டு தர வேணும்னு சொன்னேன். 2வது, சபைக்கு இந்த போதனை இன்றைக்கு தேவை. ஏன்னா இந்த சாண்டமேனியனிசம் போன்ற போதனைகள் அவைகளெல்லாம் இன்றைக்கு பரவுது, அதிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். 3வது, ஆன்டினோமினிசம், கற்பனைகள் தேவையில்லை, கற்பனைகள் படி நடக்கிறது, நல்ல கிரியைகளை செய்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிற போதனைகள் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் தவறானது. அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுறோம் இல்லையா, காப்பாற்றுது இந்த போதனை. 4வது, சுவிசேஷ ஊழியத்தில் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், சரியான விதத்தில் சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு. 5வது, இது கவனிங்க, அப்போஸ்தலர் பவுல் ரோமர் எழுதினார், யாக்கோபு அந்த யாக்கோபு புஸ்தகத்தை எழுதுகிறார். இந்த ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானவைகளாக பார்க்குறாங்க நிறைய பேர். மார்ட்டின் லூத்தர் காலத்தில் இந்த ரோமர்களது நிருபத்திலேருந்து மனுஷன் கிரியினால் அல்ல விசுவாசத்தினால் மாத்திரமே நீதிமானாக்கப்படுகிறான்றதை போதிச்சார் இல்லையா. அதை போதிச்ச உடனே அதில் ரொம்ப ஆழமாக போயிட்டாங்க பாருங்கள் ஜனங்க. விசுவாசத்தினால் மாத்திரமே அப்படிங்கிறத ஆழமாக போதிச்சார், அது உண்மை, கரெக்டு. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, கிரிக்கு எந்த இடமும் கிடையவே கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு யாக்கோபுடைய போதனை அவங்களுக்கு ரொம்ப எதிரானது மாதிரி தெரியுது. என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, யாக்கோபு புஸ்தகத்தை பைபிள்லேருந்தே எடுத்து போட வேணும் என்ற கோரிக்கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் அது இருக்கவே கூடாது, ஏன்னா இந்த ஆள் பவுலுக்கு எதிராக போதிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நான் 17ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 17, யாக்கோபு எப்படி எதிராக இருக்குதுன்றதை காமிக்கிறேன். அப்படியே விசுவாசம் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகள்னால உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான், பிசாசுகளும் விசுவாசத்தை நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ. நம்முடைய இப்போ கவனிங்க, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கிய பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகள்னால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். இது ரொம்ப சர்ச்சையான ஒரு வசனம். ஏன்னா 4ஆம் அதிகாரத்தில் ரோமரில் பவுல் ஆபிரகாமை பற்றி பேசும்போது சொல்கிறாரு, ஆபிரகாம் கிரியையினாலவா நீதிமானாக்கப்பட்டான், இல்லையே விசுவாசத்தினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான்றார். இங்கே ஆப்போசிட்டாக சொல்லியிருக்குது. இதுதான் அவங்களுக்கு அப்செட்டிங்காக இருந்தது. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடைய கூட முயற்சி செய்து கிரியைகள்னாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அதாவது ஆபிரகாம் வெறும் விசுவாசிக்கல, கிரியை செய்தான். விசுவாசத்தினால தன்னுடைய கிரியை வெளிப்படுத்தினான். அவன் கிரியை தான் அவனுடைய விசுவாசத்தை பூரணப்படுத்துது என்றார். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய குமாரனை கொண்டு போய் பலியிட சொல்லும்போது அவனை கொண்டு போய் வீட்டில் பத்திரமா பூட்டி வச்சுட்டு இது மட்டும் நான் செய்ய மாட்டான், நான் நம்புகிறேன் அப்படின்னு தானா, அது விசுவாசமே கிடையாது. கர்த்தர் சொன்னார்னு கொண்டு போய் குமாரனை பலியிடுறது கூட ரெடி ஆகிட்டான். கிரியினாலே அவனுடைய விசுவாசம் பூரணப்பட்டது. அவன் விசுவாசிக்கிறான்றத எல்லாரும் பார்க்க முடியுது, அந்த மாதிரி கிரியை இருக்குது. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான்,
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. எப்படி நிறைவேறிற்று? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் எப்படிங்க நிறைவேற்றுச்சு? வெறும் நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னதுனால அல்ல, கிரியையினால் அதை காட்டினதுனால விசுவாசித்தான், ஆகவே அது நீதியாக எண்ணப்பட்டது அப்படிங்கிறது நிறைவேறினது. வெறும் நம்புறேன்னு சொன்னதுனால அல்ல, கிரியையில் அதை காட்டினதுனால. இருக்கீங்களா? ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, 24 கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்படியே ரோமருக்கு எதிராக மாதிரி தெரியும். தனியாக எடுத்திங்கன்னா கான்டெக்ஸ்டில் படிச்சிங்கன்னா நல்லா வரும். விசுவாசத்தினால் மாத்திரமல்ல, கிரியைகளினாலே இவன் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் அறியீர்கள். அப்படின்னா அர்த்தம், அப்பா விசுவாசம் கிரியையிலிருந்து பிரிஞ்சிருக்க முடியாது. உண்மையான விசுவாசம் இருந்தால் கூட கிரியை வரும் கண்டிப்பாக. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசத்தை கிரியையும் பிரிக்க முடியாது. பிரிஞ்சதுன்னா அது விசுவாசமே கிடையாதுன்றார். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ யாக்கோவும் பவுலும் எதிரும் புதிருமாய் போதிக்கவில்லை. அப்போ விசுவாசிக்குள்ளே எப்படிப்பட்ட கிரியை இருக்கும்? பவுல் என்ன போதிக்கிறார்? பவுல் அதையே தான் போதிக்கிறார். இப்போ இதில் வாசனம் இல்லையா, யாக்கோபில் அதையே தான் பவுல் போதிக்கிறார். திருப்பி 2ஆம் அதிகாரத்துக்கு, ரோமர் 2க்கு 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதை அவனவனுக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது நியாய தீர்ப்பு நாளில் எப்படி நீதிமான்களும் பாவிகளும் அவருடைய பலனை பெறுவார்கள்னு சொல்கிறார். இப்போ கவனிங்க, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து, நீதிமான் யாருன்னு விளக்குறார், விவரம் கொடுக்குறார். யார் நீதிமான்? சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து, அவன் தான் நீதிமான். சோர்ந்து போகாமல் நற்கிரியில் அவன் செய்கிறான். மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போ நீதிமான் யார் அப்படிங்கிறத கிளீனாக ஐடென்டிஃபை பண்ணலாம், அடையாளம் காட்டலான்றார். அவன் யார்? சோர்ந்து போகாமல் நற்கிரியில் செய்கிறான். அதனால் நற்கிரியில் செய்கிறதுக்கு அவனுக்கு உள்ள ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிறது, செய்கிறான். மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவன் அவன். மகிமையை தேடுறவனை பற்றி சொன்னேன் இல்லையா? எப்படி மகிமை? தேவன் இயேசு மகிமை அடைந்தார். உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசு மகிமை நிறைந்தவராய் இன்றைக்கு இருக்கிறார் அந்த சரீரத்தில். அதே மாதிரி மகிமை நமக்கும் கொடுக்கப்பட போகிறது. ஒரு நாள் நாமும் அதுக்குள்ளே மறித்தோம்னா உயிரோடு எழுப்பப்பட்டு அதே மாதிரி மகிமை நமக்கும் கொடுக்கப்பட போகிறது. மகிமைனா என்ன? பூரணமாயிடுவோம். சாவு கிடையாது, நோய் கிடையாது, அது கிடையாது, பாவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதுதான் மகிமை. அவர் எப்படி மகிமையாக இருக்கிறாரோ நாம் அப்படி மகிமையாக இருக்க போகிறோம். கனம்னா மனுஷனுடைய கனத்தை இல்லை, கடவுளுடைய கனத்தை தேடுறது. அழியாமைன்னா சாவு கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம போகிறோம். அப்படி போகிறதுனால இப்போவே அதை தேடுகிறோம். அதுதான் நம்ம டெஸ்டினேஷன், அங்கே தான் போய்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி முழுமையாக அது இல்லை நமக்கு, ஆனாலும் அப்படி தான் வாழ விரும்புகிறோம். மகிமை அடைய போகிறவர்கள்ன்றனால அதனால் இப்போவே அப்படி வாழ நம்ம விரும்புகிறோம். அதை பார்க்கலாம் விசுவாசிக்கிட்ட. பாவி எப்படி இருப்பான்? சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர். அதுதான் பாவி. 2 பேருக்கு என்ன கிடைக்கும்? இவனுக்கு என்ன கிடைக்கும், அவனுக்கு என்ன கிடைக்கும்? க்ளீனாக அங்கே சொல்லியிருக்குது. அப்போ பவுல் போதிக்கிறதும் யாக்கோபு போதிக்கிறதும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் 2ஆம் அதிகாரம் யாக்கோபு வாசித்து பாருங்கள், 2ஆம் அதிகாரம் ரோமரை வாசித்து பாருங்கள், சேம். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்துலேருந்து கடைசி வரைக்கும் வாசிங்க. இங்கே 2ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 6 வரைக்கும் வாசித்து பாருங்கள். 2 பேரும் ஒன்றை தான் சொல்கிறாங்க, அதே தான் சொல்கிறாங்க. இவர் ஒன்றும் கிரியை வேணான்னு சொல்லலை. இவர் விசுவாசம் கிரியை உண்டாக்கும்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? விசுவாசம் இல்லாத கிரியை அது விசுவாசமே கிடையாதுன்றார். கரெக்ட், 2 பேரும் அதை தான் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இது புரியாமல் என்ன பண்ணிட்டாங்க? யாக்கோபையே தூக்குங்கட்டாங்க. புதிய ஏற்பாட்டிலேருந்தே தூக்கணுங்கிற ஒரு கோரிக்கை. நல்ல காலம் தூக்கலை. சரி, கடைசியாக ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்கும். கடைசியில் நியாய தீர்ப்பு நடக்கும்போது அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்புன்னு சொன்னான். அப்போ நான் பர்ஃபெக்டாக இருக்கணுமே, பர்ஃபெக்டாக இல்லைனா மாட்டிக்குவேனே அப்படின்றீங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய பர்ஃபெக்ஷனை வச்சு நாம் அன்றைக்கு நிராகரிக்கப்படுவதில்லை. பர்ஃபெக்டாக இருக்கிறத பற்றி அல்ல அது. நல்ல கவனிங்க, பர்ஃபெக்ஷன் இந்த வாழ்க்கையில் கிடையாது. நாளைக்கு வரப்போகுது மகிமை அப்படின்னு, அது அப்போ தான் பர்ஃபெக்ஷன். அவருக்கு என்ன மகிமை இருக்குதோ அதே மகிமை நமக்கு இருக்க போகுது. சாவு கிடையாது, நோய் கிடையாது, பாவம் கிடையாது,
எல்லாம் புத்தி கரெக்டாக இருக்கும், செய்கை கரெக்டாக இருக்கும், எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகிடுவோம். அப்போ ஆனால் அதை நோக்கி இப்போ போய்கிட்டுருக்கிறபடினால பர்ஃபெக்ஷன் தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கிறது இன்றைக்கும். ஆகவே அதற்கேற்றபடி வாழ ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கி. அதனால் தப்பே செய்யலைன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுனால அப்படி வாழணும்னு விரும்புகிறோம், இன்றைக்கே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு விரும்புகிறோம். அதனால தான் அதுக்குரிய ஒரு பெரிய முயற்சியில் இறங்குறோம். தவறுகள் செய்கிறோம். சில நேரத்தில் செய்யும்போது மனஸ்தாபம் ஏற்படுகிறது, நமக்கு வருத்தப்படுறோம், ஆண்டவர்கிட்ட போகிறோம், மன்னிப்பு கேட்குறோம், மறுபடியும் திரும்பவும் அந்த நற்கிரியில் இறங்குறோம். அதைத்தான் சொல்லியிருக்குது 7ஆம் வசனத்தில், ரோமர் 2ல், சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்துன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தப்பு பண்ணுறதுனால அப்படியே சோர்ந்து போயிட்டு நாங்கள் இப்போ கடைசியில் தப்பு பண்ணிட்டேன், மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஒரு தப்பு என்ன 10 தப்பு என்னெல்லாம் ஒன்று தானே, அப்போ ஒரேடியே தப்பே பண்ணிடுறேன், அப்படி போகிறது கிடையாது. ஒரு தப்பு பண்ணால் டக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ஐயோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டேனே, நான் பர்ஃபெக்ஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன், இன்னும் பர்ஃபெக்ஷன் ஆகலை, பெர்ஃபெக்ஷனை நோக்கி போயிட்டுருக்கேன், அதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், எனக்கு உதவி செய்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதை செய்யலாம்? நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன், நான் சரியாக இருக்க போகிறேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முயற்சியில் இறங்குறோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியை, எல்லாம் சொல்லுங்கள், சோர்ந்து போகாமல். எத்தனை பேர் சோர்ந்து போகாமல் நற்கிரியை பண்ணுறீங்க? ஒரு தவறு பண்ணுறதுனால சோர்ந்து போயிடாதீங்க. ஐயோ என்ன தான் பண்ணாலும் தவறு நேர்ந்துடுது. ஆமாம், இந்த உலகத்தில் தவறு நேரிட தான் செய்யும். இந்த உலகத்தில் இது பாவம் இல்லாத உலகம் கிடையாது. பாவம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, பல விதங்களில் நம்ம தாக்குது. அந்த பாவம் அழுக்கு உள்ளே நுழைஞ்சிட, வீட்டுக்குள்ளே எப்படி தூசி படிஞ்சிருதோ அது மாதிரி நம்ம புத்திக்குள்ளேயும் நுழைஞ்சிருது பாருங்கள் சில நேரம். அதனால் நம்ம அறியாமலே சில நேரத்தில் அது நடந்துருது பாருங்கள். ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. நற்கிரி, அவன் தான் மெய்யான கிறிஸ்தவன். மெய்யான கிறிஸ்தவன்றது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறவன் கிடையாது. அப்படி யாரும் கிடையாது. இருக்கீங்களா? அப்படி யாரும் கிடையாது. அப்படி யாராவது இருக்கிறேன்னு சொன்னால் அவன் பொய்யன். அப்படி தான் வேதம் சொல்லுது, அவன் பொய்யன். யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ நம்மெல்லாம் என்ன? பர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் பர்ஃபெக்ஷனை நோக்கி போயிட்டுருக்கணும். அதை பற்றி ஒரு பெரிய அறிவு, அதை பற்றிய பெரிய வாஞ்ச, அப்படி தான் வாழணும், அப்படி தான் இருக்கணுன்ற பெரிய ஒரு ஆர்வம் இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்கிறோம். 1-2 தப்பு அங்கங்கே செஞ்சிட்டா கூட திரும்ப எழுந்து கர்த்தருக்காக வாழ ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், இதை கேட்டுட்டு கிரியினால தான் நியாய தீர்ப்பு நடக்க போகுது, அதனால் அன்றைக்கி நான் தொலைஞ்சேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு பயந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்திருக்கிறீங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசிச்சிருக்கிறீங்க, அது ஆரம்பம். அதுக்கப்புறம் அவருக்காக வாழும்படியாக தீர்மானித்து போதனைகளை கேட்டு அதன்படி நடந்து கொண்டு வருகிறீர்கள். ஒருவேளை தவறு அங்கங்கே நடக்கலாம், இருந்தால் கூட சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கிறது எதுவும் மாற்ற முடியாது. தொடர்ந்து நற்கிரிகளை செய்யுங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களாய் அப்படி வாழ்ந்தீங்கன்னா அதுதான் ப்ரூஃப், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைன்றது ப்ரூஃப். அப்படி தான் ஒருத்தன் பாருங்கள், ஒரு வாலிபன் சொல்லி முடித்தார். ஒரு வாலிபன் இங்கே வந்தான், கொஞ்சம் பாவ வாழ்க்கையில் இருந்தவன் ரட்சிக்கப்பட்டு அந்த பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டான் பாருங்கள், நல்ல பையன் ஆகிட்டான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அழுதுட்டு நிற்கிறான்ட்ட. கோயில் முடிஞ்ச உடனே தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், இத்தனை நாள் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தேன், திடீர்னு ஒரு இடத்துக்கு போனேன், இந்த மாதிரி பண்ணி விட்டானுங்க, ஊற்றி கொடுத்துட்டான்லாக்கும், என்ன பண்ணுறது பண்ணிட்டேன், அதிலிருந்து எனக்கு ஒரே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கண்ணீர் வருது அவனுக்கு. நான் சொன்னேன்ப்பா, நான் கடவுளுடைய பிள்ளையான்றதே சந்தேகமாயிடுச்சு எனக்கு. நான் சொல்கிறேன், நீ கடவுளுடைய பிள்ளை தான். ஏன்னா ஊர் உலகத்தில் இதை பண்ணுறவன் எல்லாம் இங்கே அழுதுட்டு நிற்கல, ஆனால் நீ அழுதுட்டு நிற்கிற இங்கே. ஏன்? நீ ஆண்டவருடைய பிள்ளை, தப்பு பண்ணிட்ட, அதனால் நீ அழுதுட்டுருக்கிற, அதனால் உனக்கு தூக்கம் வரல, அதனால் உனக்கு நிம்மதி இல்லை. அதுவே சொல்லுது நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு. மற்றவங்களாம் தப்பு செஞ்சுட்டு சந்தோஷமாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறான், டிவி பார்த்துக்கிட்டு. பிரியாணி சாப்பிட்டு படுத்து தூங்குறான் அவன், நல்லா பண்ணுற தப்பையும் பண்ணிவிட்டு. நீ அழுதுகிட்டு இருக்கிற, ஏன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளை. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னாலே இது ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறது தான். ஏன்னா செவ்வாய்க்கிழமை யார் வருவா? இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க.
ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ள சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய வேணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. நீ ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது, நானும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் கர்த்தருக்காக கரெக்டாக நம்ம வாழணும் இருக்கணுங்கிற பெரிய ஆர்வம் இருக்குது. அதுவே நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத நிரூபிக்கிறது. அதைத்தான் பார்க்குறார் ஆண்டவர் அன்றைக்கு நியாய தீர்ப்பில். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரே ஸ்தோத்தரிப்போம். பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் எங்களோடு பேசினபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். இதை குறித்து, இந்த சத்தியத்தை குறித்து எந்த குழப்பமும் இல்லாமல் எல்லாரும் சுலபமாய் புரிந்து கொள்ள உதவி செய்கிறாக. ஜனங்கள் ஊக்கத்தை பெற்றுங்கிறது செல்லட்டும். ஒருவராவது அதைரியப்படாமல் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்கிறவர்களாக, தொடர்ந்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களாக, அதை நோக்கி செல்லுகிறவர்களாக அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நடத்துவீராக. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒரு பெரிய சந்தோஷத்தினால் மக்களை நிரப்புவீராக. என்று கேட்ட சத்தியம் அவளை மகிழ்ச்சிக்குள்ளாகட்டும். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.